போராடி பெற்ற சுதந்திரம், பெற்ற மாண்புமிக்க ஜனநாயகம் அது கேடுகட்ட பணநாயகமாக மாற்றி நிறுத்தப்பட்டிருக்குங்கிறதுல அந்த வேதனையும் வலியும் இருக்கிற எல்லாருடைய மொழியும் தான் அது. அப்போ பணம் மட்டுமே தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கும்னா அங்கே மக்களுக்கான அதிகாரம் கட்டமைக்கப்படாது, பெரும் முதலாளிகளுக்கான அதிகாரங்கள் தான் கட்டமைக்கப்படும், உருவாகும். அது ஒரு முதலீடாயிரும். ஒரு தேர்தலில் 50 கோடி செலவழித்தால் இந்த தொகுதியை வாங்கிடலாம். இப்போ மேலூர் அல்லது சோழவந்தான் அல்லது மதுரை மேற்கு கிழக்கு இப்படிலாம் ஒரு தொகுதினா இதுக்கு எவ்வளவு? சரி, ஒரு வாக்குக்கு 1000, 50 கோடி செலவு பண்ணால் வென்றலாம்னா அது வாங்கிறது. அது முதலீடை போட்டு ஒரு தொழில் செய்வது மாதிரி ஆயிடுச்சுன்னா அங்கே லாப தேவை தான் இருக்கும், மக்கள் சேவை இருக்காது. அப்புறம் எனக்கு சாலை வரலை, எனக்கு மின்சாரம் சரியாக வரலை, மின்கட்டம் உயர்ந்துருச்சு, சொத்து வரி உயர்ந்துருச்சு, அரிசி பருப்பு விலை உயர்ந்துருச்சு, ஒரு பால் விலை கூடிருச்சு, லிட்டருக்கு 6 ரூபாய் உயர்ந்துருச்சு, இதெல்லாம் பேசுகிறது அர்த்தமற்றதாயிரும். அப்புறம் நாடு சரியில்லை, அப்புறம் தலைவர் சரியில்லை, அந்த கட்சி ஆட்சி சரியில்லை, இந்த கட்சி ஆட்சி சரியில்லைன்னா ஒரு 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 தவறானவன், ஒரு அநீதி இழைக்கக்கூடியவன், சரியான ஆட்சியாளன் இல்லாத ஒருவன் அங்கே ஆட்சிக்கு வர்றான்னா அதுக்கு காரணம் அவனை தேர்வு செஞ்ச மக்களும் பொறுப்பேற்கணும்.